நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலமுருகன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முயன்ற ரியல் எஸ்டேட் அதிபரை தட்டி கேட்ட சமூக ஆர்வலரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதை கண்டித்து டிஜிபி அலுவலகத்தில் அம்பேத்கர் மக்கள் படையின் தலைவர் மதிப்பறையினார் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: மதிப்பறையினார், தலைவர், அம்பேத்கர் மக்கள் படை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா மெட்டோலா பகுதியை சேர்ந்த திரு பாலமுருகன் என்பவரை அதே பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற நல்லுச்சாமி என்பவர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார். அதற்காக அரசிடம் புகார் கொடுத்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களை நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்துள்ள பாலமுருகன் என்பவரை நல்லுசாமியும் அவருடன் சேர்ந்து கூலிப்படை ரவுடிகளும் சேர்ந்து பாலமுருகன் என்பவரை ராடால் மண்டையில் தாக்கி நடுமுதுகில் அடித்து எலும்புகள்லாம் உடைக்கப்பட்டு மண்டையில் அடிபட்டு கிட்டத்தட்ட 8 நாட்களாக மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். அவர் புகாரை வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்த காவல்துறை ஆயில்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் அந்த நல்லுசாமி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வெறும் எஃப்ஐஆரை பதிவு செய்துவிட்டு காலம் கடத்தி வருகிறார். பாதிக்கப்பட்ட பாலமுருகன் இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டு மண்டையும் உடைக்கப்பட்டு 8 நாட்கள் ஆகியும் ஏன் புகார் நடவடிக்கை எடுக்கவில்லை, அவரை கைது செய்யவில்லை என்று கேட்டால் இவர் மீதே கவுண்டர் பெட்டிஷன் வாங்கி இவர் மீதும் எஃப்ஐஆர் போடுகிறார் ஆயில்பட்டி காவல் ஆய்வாளர். ஆகவே அதை கண்டித்து இன்றைக்கு ஆய்வாளர் மீதும் நல்லுசாமி மீதும் நடவடிக்கை கோரி இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களிடம் பாலமுருகன் சார்பாக மனு கொடுக்க வந்துள்ளோம். மனு கொடுத்துவிட்டு காவல்துறை தலைவர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதிபட கூறியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக ஆயில்பட்டி காவல் நிலைய ஆய்வாளரை வன்மையாக கண்டிக்கின்றோம். புகாரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக இல்லாமல் காவல்துறை யார் குற்றம் செய்கின்றார்களோ, யார் ரியல் எஸ்டேட் செய்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு விற்பனை செய்கிறார்களோ அவர்களுக்கு காவல்துறை உடந்தையாக இருப்பது என்பது மிகவும் வெட்கக்கேடானது, வருத்தமாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழக அரசு ஆயில்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் மீதும் அந்த நல்லுசாமி ரவுடிகளை வைத்து மிக கொடூரமாக கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்கிய நல்லுசாமியையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல்துறை தலைவர் அவர்களோடு மனு கொடுக்கப்பட்டுள்ளது.